வணக்கம் நேர்களே, தாய் டிவியின் உலக நிலவரங்களுடன் இணைந்திருக்கின்றீர்கள். குறிப்பாக இன்று இந்த காணொளி மத்திய கிழக்கில் நடைபெற்றிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக, அதிலும் குறிப்பாக இந்த பிராந்தியத்தில் தற்போது இருக்கக்கூடிய நிலவரம், இதற்கு அடுத்த கட்டமாக இந்த போர்கள் எப்படியாக இனிய நாடுகளுக்கு பரவிக் கொண்டிருக்கிறது என்பது தொடர்பாகவும், அண்மையில் இடம்பெற்ற தாக்குதல் தொடர்பாகவும் தான் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். அந்த வகையில் பார்க்கிற போது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உலக நாடுகளை அதிர வைக்கக்கூடிய வகையில் கடந்த 24 மணி நேரத்திற்குள் ராணுவ தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. ஈரானுடைய தென்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஹார்முஸ்கான் என்ற மாகாணத்தில் சிரிக் தீவில் தான் ஒரு தொலைத்தொடர்பு டவர் ஒன்றும், இதன் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதலை நடத்தியிருக்கிறது, வான்வெளி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதல் நடவடிக்கையானது நடந்த ஒரு அடுத்த சில நேரங்களுக்கு பிறகு பார்க்கிற போது இதற்கு பழி வாங்கக்கூடிய விதமாக அமெரிக்க படைகள் இந்த தாக்குதல்களுக்கு பயன்படுத்தி இருக்கக்கூடிய முக்கியமான விமானப்படை தளம் மீது ஏவுகணை மற்றும் போர் விமானங்கள் மூலம் மிக கடுமையான ஒரு பதிலடி தாக்குதல்களையும் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை தாக்கி இருக்கிறது தான் மிக முக்கியமாக இன்றைய நாட்களில் பேசப்பட்டிருக்கக்கூடிய விடயமாக மாறி இருக்கிறது. ஈரானுடைய ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அதிகாரபூர்வமான தரவுகளின் அடிப்படையில் தான் இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில் அமெரிக்க ராணுவத்தினுடைய இந்த திடீர் நடவடிக்கையை தொடர்ந்து ஈரானுடைய IRGC அந்த அமைப்பினுடைய விண்வெளி வான்படை பிரிவு என்பது உடனடியாகவே தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றார்கள். டெலிகாம் டவர் மீது அமெரிக்க தாக்குதல் நடத்துவதற்கு எந்த விமானப்படை தளத்தை பயன்படுத்தியதோ அதே தளத்தை இலக்காக கொண்டுதான் ஈரானிய போர் விமானங்கள் தங்களுடைய துல்லியமான ஏவுகணை தாக்குதலை ஒரு பதிலடியாக கொடுத்திருக்கின்றார்கள். இந்த அதிரடி நடவடிக்கையின் மூலம் தங்களுடைய திட்டமிட்டிருந்த இலக்குகள் அனைத்தும் முழுமையாக தகர்த்தெறியப்பட்டிருக்கிறதாக ஈரானுடைய பாதுகாப்பு படை பெருமையுடன் வெளிப்படுத்திக் கொண்டு வருகின்றார்கள். அவை தொடர்பான செய்திகள் ஈரானுடைய அரசு ஊடகங்கள் வாயிலாக வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இருப்பினும் இந்த பாதுகாப்பு காரணங்களுக்காக அந்த தாக்கி அளித்திருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் எந்த நாட்டில் இருக்கிறது, எந்த இடத்துல இருக்கிறது என்ற விவரங்களை முழுமையாக IRGC ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தவில்லை. மத்திய கிழக்கில் இந்த திடீர் இராணுவ மோதல்களின் எதிரொலியாக அண்டை நாடான குவைத் தேசமும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அங்கேயும் உச்சகட்ட பாதுகாப்பு என்பது எச்சரிக்கை எல்லாம் விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே மிக முக்கியமாக இந்த நாடுகளுக்கு கூடாக மிக ஆபத்தான நிலைப்பாட்டில் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஈரானுடைய இந்த ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து குவைத் நாட்டினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் உடனடியாகவே ஒன் செய்யப்பட்டு அவசர நிலை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாக்கும் நோக்கில் குவைத் நாடு முழுவதும் தற்போது ஆபத்தை எச்சரிக்கும் அவசர இந்த சைரன்கள் ஒழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எதிரி நாட்டு ஏவுகணை தளங்கள் வான் எல்லைக்குள் நுழையும் போதும் இதனை தடுப்பதற்காகவும் இந்த குவைத் ராணுவம் தங்களுடைய எல்லை பகுதிகளில் தங்களுடைய வான் பாதுகாப்பை தற்போது பலப்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் தான் இவை பற்றியான விடயங்களும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே மத்திய கிழக்கில் குறிப்பாக இந்த குவைத் நாட்டில் நடைபெற்றிருக்கக்கூடிய விடயங்களும் ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் நடைபெற்றிருக்கக்கூடிய விடயங்களை அடுத்து பேசக்கூடிய ஒரு விடயமாக மாறி இருக்கிறது. எனவே மீண்டும் ஒரு போர் பதற்றம் தான் அதிகரித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த குவைத் நாட்டின் மீதான திடீர் பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் அத்தோடு மட்டுமன்றி வெடிகுண்டுகள் ஏந்திய ட்ரோன்கள் மூலமாக ஈரான் வான்வெளி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. ஈரானுடைய தென்மேற்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஓமிடியே என்ற ராணுவ தளத்தில் இருந்து இந்த ஏவுகணைகள் குவைத்தினுடைய நோக்கி ஏவப்பட்டிருப்பதாகவும் குவைத் ராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இதே நேரத்தில் குவைத்தின் மீது பல்வேறுபட்ட பகுதிகளையும் திடீரென பயங்கரமான வெடிச்சத்தம் கேட்டிருப்பதாகவும், இதே நேரத்தில் இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த வேலைக்காக சென்றிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான புலம்பெயர் தொழிலாளர்கள் உட்பட பொதுமக்களும் கடுமையான ஒரு அச்சநிலைக்கு உள்ளாகி இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில பார்க்கிற போது குவைத் ராணுவம் வெளியிட்டிருக்கிறது ஒரு அறிக்கையை. அந்த அறிக்கையில சொல்லக்கூடிய விடயங்கள், பொதுமக்கள் யாரும் இதனை பார்த்து பயப்பட வேண்டாம், வதந்திகளை கூட நம்ப வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் இதுவெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாதுன்னு சொல்லி குவைத் ராணுவம் தகவலை அறிக்கையாக வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் பார்க்கிற போது குவைத் நகரில் கேட்டிருக்கக்கூடிய சத்தங்களாகட்டும், வெடிச்சத்தங்களாகட்டும், இல்லாட்டி இவ்வாறான விடயங்கள்
எல்லாம் எதிரி நாட்டுக்கு ஏவுகணைகளை தாங்கள் அளிக்கக்கூடிய அந்த சத்தம் மட்டும்தான். எனவே நாங்கள் வெற்றிகரமாக அழித்து கொண்டிருக்கின்றோம், எனவே இதை கேட்டு யாரும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி குவைத் ராணுவம் தெரிவித்திருக்கிறது. சர்வதேச முதலீட்டு சந்தை வளைகுடா பகுதிகளில் மீண்டும் இவ்வாறான ஒரு தாக்குதல் தொடங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால நாணய சந்தையாகட்டும் இல்லாட்டி கச்சா எண்ணெய்களுடைய சந்தையாகட்டும் அனைத்தும் மீண்டும் பாதிப்படைந்திருக்கிறது. இதே நேரத்தில் இந்த கச்சா எண்ணெயுடைய விலையேற்றமும் அதிகப்படியாக அதிகரிக்கக்கூடும். இன்றைய நாட்களில் இலங்கை போன்ற நாடுகள், ஆசிய நாடுகளையும் பெட்ரோலுடைய விலை என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவில் இருந்து அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கச்சா எண்ணெயினுடைய விலை என்பது 2% மேல் சரிவை சந்தித்திருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் பெட்ரோல்களுடைய விலைகளும் ஆசிய பிராந்தியத்திலையும் அதிகரிப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கக்கூடிய நிலையில் எதிர்வரும் காலத்தில் இன்னும் கடுமையான நெருக்கடிகளுக்குள் ஆசிய பிராந்தியமும் எதிர்நோக்கும் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. இந்த நிலையில் பொய்யான வதந்திகளை நம்ப வேண்டாம் என்ற ரீதியில் குவைத் ராணுவம் தகவல்களை தெரிவித்துக் கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்களை அழிப்பதற்கான முயற்சிகளில் ஈரான் இறங்கி இருக்கிறது. எனவே இந்த 2 செய்திகளுக்கும் இடையில் இல்லாட்டி இந்த 2 கருத்துக்களுக்கும் இடையில் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இந்த ஒரு விடயத்தில் அவர்கள் வெளிப்படையாகவே எந்த பிரதேசம் என்பதை இல்லாட்டி எந்த இடம் என்பதை ஈரான் ராணுவம் அமெரிக்க தளங்களை தாக்கிய தொடர்பான விடயங்களை அவர்கள் வெளிப்படுத்தவில்லை பாதுகாப்பு காரணங்களுக்காக. ஆனால் மறுபக்கத்திலும் குவைத் மீதான தாக்குதல்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் ஏனைய பிராந்தியங்களில் இருக்கக்கூடிய நாடுகள், குறிப்பாக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மீது நிச்சயமாக ஈரான் பதிலடி தாக்குதல்களை தொடுக்க இருக்கிறது. இப்படி தொடுக்கிற போதும் இந்த போர் என்பது ஈரான் அமெரிக்கா என்பதை தாண்டி மத்திய கிழக்குக்கும் ஈரானுக்கும் இடையிலான போராக மாறக்கூடும் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே இந்த ஒரு விடயம் என்பது மிக முக்கியமாக பேசப்படக்கூடிய அதே நேரத்தில் மீண்டும் ஒரு போருக்கான ஒரு தளமாக அமைந்து விட்டது என்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக மாறி இருக்கிறது. எனவே இன்று வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்கள் தொடர்பாக தாய் டிவியின் உலக நிலவரங்கள் வாயிலாக அறிந்து கொண்டிருக்கின்றோம். மற்றும் ஒரு உலக நிலவரங்களுடன் இணைந்து கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் ரோஷானி மனோரஞ்சன். நன்றி.